குமரன் அம்மாவிடம் வைசாலியை பற்றி சொல்லி திட்ட லட்சுமி நகை திருடியதை அம்மா சொல்ல குமரன் டென்ஷன் ஆகிறான். அகிலாவின் பெற்றோரிடம் வசந்தி அகிலாவுக்காக நரேன் வீட்டில் பேசப்போவதாக கூறி செல்கிறாள். லட்சுமி நவ்யாவிடம் சண்டை போட சத்யபாமா குமரன் இருவரும் லட்சுமியிடம் சண்டை போடுகிறார்கள். வசந்தி அகிலா நரேன் திருமண விஷயமாக பேச தணிகாசலம் சம்மதிக்கிறார். இனி அக்கா. டேய் பிரகாஷ் வாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. உன் புள்ள காது கோத்த அசத்திட்ட போ. நம்ம குடும்பத்திலே இவ்ளோ சிறப்பா இவ்ளோ கிராண்டா யாருமே பண்ணதில்ல. பாவம் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கவும் நீ போட்ட விருந்த சாப்பிடவும் சில பேருக்கு கொடுத்தே வைக்கல. வாமாவுல வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அக்கா நீ சொன்ன மாதிரி மேட்டர் சக்சஸ் பண்ணிட்டேங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. அதுல ஒண்ணும் பிரச்சனை இருக்காதுல்ல? நான் சொன்னா என்ன பிரச்சனை வந்துரு போகுது? கன்ஃபார்ம்டுக்கா. மாமா கை கொடுங்க. எதுக்கு கை கொடுங்க மாமா? எல்லாம் நல்ல செய்தி தான் மாமா. உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. வேலை கிடைச்சிருக்கா? என்ன வேலை? என்ன வேலை கொடுத்தாலும் நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியுமாமா? நீங்க அதெல்லாம் கௌரவம் பார்க்க மாட்டீங்கல்ல? என்ன வேலைன்னு சொல்லுமாப்ல? டிரைவர் வேலை மாமா. நல்ல கம்பெனி, கை நிறைய சம்பளம், ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துருவாங்க. வெளியூர்லாம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 350 ரூபா பேட்டாவெல்லாம் கிடைக்கும். காரை ஓட்டிக்கிட்டு உங்க வாழ்க்கையும் ஓட்டிக்கிறலாம். எனக்கு வேலை தர சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னா? ஏன் அக்கா தான் சொன்னா. நீங்க என்னமே இங்கதான் தங்க போறீங்களாமே? இதையும் உன் அக்கா தான் சொன்னால? ஆமா மாமா. இந்த வேலையை சாதாரண நினைக்காதீங்க. இதுக்கு பல பேர் போட்டி. கம்பெனி மேனேஜர் அவன் மச்சான கொண்டாந்து வைக்கணும்னு நினைக்கிறான். நான் தான் முதலாளியை பிடிச்சு இந்த வேலையை உங்களுக்காக கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் உங்களோட வேலை பார்க்க சொல்லி கேட்டேனா? நான் என்ன ஊர்ல வேலை வெட்டிலாமல இருக்கேன்? ஏங்க அதெல்லாம் ஒரு வேலையா? அங்க லேத்து பட்டறைக்கு வேலைக்கு போய் கம்பெனில லுங்கியை கட்டிட்டு வேலை செய்றீங்க. அந்த லுங்கிய வாரத்துக்கு ஒரு நாள் தோச்சு போட்டாலே 7 வண்டி அழுக்கு, என்ன பிசு பிசுப்பு. அதெல்லாம் உங்க உடம்புக்குள்ள போனா என்னங்க ஆகும்? என் தம்பி சொன்ன வேலை கவனிச்சிங்கல்ல? யூனிஃபார்ம் போட்டுக்கணுமா, அதுவும் காக்கி சட்டையா போட சொல்றான். வெள்ளை பேண்ட், வெள்ளை ஷர்ட். ஐயோ, அது உங்களுக்கு போட்டு பார்த்தா எப்படிங்க இருக்கும் நினைச்சு பாருங்க. உங்களை அந்த கெட்டப்ல பார்த்து நான் பார்த்து சந்தோஷப்பட வேணாமாங்க? இத பாரு, கௌரவம்ன்றது போடுற துணியில கிடையாது, நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்க. நீ என்னமோ உன் தம்பிகிட்ட இந்த ஊருக்கு வர போறோம்னு சொல்லியிருக்க. உன் பேச்சை கட்டுக்கிட்டு அவனும் வேலையை பார்த்துட்டு நிற்கிறான். நம்ம இந்த ஊருக்கே வர போறோம்னு உனக்கு யார் சொன்ன? ஏங்க அன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல? நீ பேசுன, நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக சம்மதிச்சிட்டுன்னு அர்த்தமா? எனக்கு என் ஊரை விட்டு வர ஐடியாலாம் சுத்தமா கிடையாதும்மா. பொழப்புக்காக வெளியூர் போனவெல்லாம் நிம்மதி சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு தான் பணத்தை சம்பாதிக்கிறானுங்க. அப்படி ஒரு பொழப்பு எனக்கு தேவையும் இல்லை. இப்படியே வெட்டியா பேசிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அந்த ஊர்லயே இருந்து சாக வேண்டியதுதான். மாமா, அக்கா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? புருஷன் அடுத்தடுத்து முன்னுக்கு வரணும்னு ஒரு பொண்டாட்டி நினைக்கத்தானே செய்வா. என் அக்கா பேச்ச கேளுங்க, நீங்க ஓஹோன்னு வருவீங்க. நீ எனக்கு புத்தி சொல்றியா? வாய முடிட்டு போட. இத பாருங்க, நான் உங்களுக்கு வாக்குப்பட்டு தொலைச்சிட்டேன். என்ன வேணா பேசுங்க, திட்டுங்க. ஏன் தம்பி எதுக்கு வாடா போடான்னு பேசிட்டு இருக்கீங்க? அவன் என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா? உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தேடிட்டு வந்திருக்கான், அவனை போய் சும்மா. நான் யாரையும் வேலையெல்லாம் தேட சொல்லவே இல்லையே. உன் தம்பி மூலமா ஒரு நல்லது நடந்துச்சுன்னா நான் செத்து மண்ணுக்கு போற வரைக்கும் அதையே சொல்லி காட்டிட்டு இருப்பீங்க. யாத்தா சோத்துல கை வைக்கும் போதெல்லாம் இதை தம்பி போட்ட பிச்சா நீ சொல்லி காட்டுவ. அவங்க சொந்த புள்ள நான் சம்பாதிக்கும் போதே அவங்களுக்கு ஒழுங்கா சோறு போட மாட்டேன்ற. இதுல உன் தம்பி மூலமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா ஏன்டி எங்க அம்மா சாப்பிட்ற சாப்பாடு உங்க தொண்டைக்குள்ள இறங்க வேணா? மாமா, நான் என்ன சொல்றேன்னா, டேய் நீ எதுவும் சொல்ல வேணாண்டா. இவங்களுக்குலாம் உன் அருமை தெரியாதுடா. புருஷன் பொண்டாட்டி சண்டையில நீ வந்து ஒன்னும் மூக்க நடக்க வேணாம். நீ முதல்ல கிளம்பு. சாரிக்கா, நான் வந்த நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். இதைத்தான் நானும் சொல்றேன். கிளம்பி அப்படியே போயிடு.
வாங்க. உனக்கு இப்ப சந்தோஷமாயா? என் கூட பிறந்த ஒத்த தம்பி ஏதோ அவனுக்கு என் மேல பாசம் கொஞ்சம் அதிகம், அதனால ஒரு நல்ல எண்ணத்தோட உனக்கு ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டு வந்து நின்னா அவனை அவமானப்படுத்தி அனுப்பிட்டல. இப்ப உனக்கும் ஆத்தாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்ண? மத்த வீட்டுல புருஷங்க எல்லாம் வெள்ளையும் சொல்லிமா போட்டுட்டு வேலைக்கு போகும்போது நம்ம புருஷனும் அப்படி போக மாட்டானா எவ்வளவு நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா? அதுக்குதான் என் தம்பி கிட்ட சொல்லி உனக்கு ஒரு கௌரவமான வேலையை பார்க்க சொன்னேன். ஆனா உனக்கு அதுல ஏத்தப்படுறதா எல்லாமே நினைக்கிற. அவங்க கொடுக்கற கூலி உனக்கு போதும் நினைக்கிற. 4 காசு சம்பாதிக்கணும், பொண்டாட்டிக்கு நகை நட்டெல்லாம் செஞ்சு போட்டு அழகு பார்க்கணும்னு ஒரு ஆம்பளைக்கு ஆசை இருக்கணும்யா. எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்லையே. எதுக்கும் வக்கு இல்லாத புருஷனுக்கு வாக்கப்பட்டு நான் தவிக்கிற தவிப்பு எனக்கு தானே தெரியும். ஓஹோ, அதனாலதான் கை நினைக்க வந்த வீட்டுல கைவரிசையை காமிச்சியோ? ஹே, உன் லட்சணம் எனக்கு தெரியும்டி. குமரா, டேய் சொன்ன கேளு, வேணாண்டா. அம்மா நீ சும்மா இருமா. என்னமோ வக்கு இல்லாத புருஷன் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. கால் வயிற்று கஞ்சிக்கு சம்பாதிச்சாலும் நேர்மையா தான் சம்பாதிக்கிறேன். இவ்வளவு மாதிரி திருட்டு புத்தி எனக்கு கிடையாது. என்னையா திருட்டு புத்தி எனக்கு? ஏய், அதான் வசதி சென்னை திருடி ஒளிச்சு வச்சிருந்தியாடி. செயின நான் திருடினேனா? என்னையா சொல்ற நீ? உன் வீட்டுல வந்து ஒரு நாள் தங்கினதுக்கு எனக்கு இந்த திருட்டு பட்டம் வேறயா? நான் எங்கேயா செயின் எடுத்தேன்? இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன நாக்க எழுத்து வச்சு அறுத்துருவோம் சொல்லிட்டேன். செய், அது ஒண்ணுதானே குறை. அண்ணே விடுன. இப்ப எதுக்கு தேவையில்லாம அண்ணிய திட்டிட்டு இருக்க? ஏற்கனவே வீட்டுல இருக்க பிரச்சனை போதாதா? வாடிமா ராசாத்தி, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இப்ப நல்லவ மாதிரி நடிக்கிறியா? இந்த கெட்ட புத்தி இருக்கிறதுனால தான் உன் புருஷன் உன்னை விட்டு ஓடிட்டான். ஊர்ல எல்லா புருஷனும் என்ன ஓடிட்டா இருக்கான்? ஏன் நிறுத்திட்ட? அடி, நல்ல அடி. உன் கூட பிறந்தவளும் உன் ஆத்தால என்ன பார்த்து சந்தோஷப்படுவாங்கல்ல. உன் வீரத்தை நீ எங்க போய் காட்ட முடியும்? பொண்டாட்டி கிட்ட தானே காட்ட முடியும். அடி. அண்ணி ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை அடிக்கிறத பார்த்து நாங்க ஏன் சந்தோஷப்பட போறோம்? பின்ன என் நகையை திருட்டுட்டான ஆம்பளை கிட்ட ஏவி விட்டுட்டு 2 பேரும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களே. ஏய் லட்சுமி, வசந்த் புடவை எடுக்கும் போது கபர்ட்ல இருந்து செயின் எடுத்து ஒளிச்சு வச்சது உண்மைதானே? அப்படி வாங்க வழிக்கு. இப்பதானே எனக்கு எல்லாம் புரியுது. என் புருஷன் கை நீண்டதுக்கு யார் காரணம்னு இப்பதானே எனக்கு புரியுது. ஆத்தாலும் மகளுமா சேர்ந்து உன் பொண்டாட்டி செயினை திருடிட்டான்னு என் புருஷன் கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்க. உன் பொண்ணுக்கு புருஷன் ஓடி போயிட்டா, மருமக மட்டும் ஏன் புருஷனோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டியா? நான் ஏமா அப்படி நினைக்க போறேன்? எனக்கு இதெல்லாம் இப்பதான் புரியுது. உன் பொண்ணுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அப்பவே கிளம்பி போயிருப்பேன்ல. என் தம்பி வீட்டுல போய் தங்கிக்க எனக்கு தெரியாதா? தங்க தாம்பாளத்துல வச்சு என்ன தாங்கி இருப்பான். உங்க திருட்டு பழைய சுமந்து நிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இந்த வீட்டுல வந்து தங்கினதுக்கு என்ன செருப்பால அரைச்சுக்கணும். அண்ணி, செருப்பு கூட தேஞ்சு போய் 6 மாசம் ஆச்சு. ஒரு புது செருப்பு வாங்கி கொடுக்க வக்குல இதுல நகையை திருடிட்டேன்னு பழி வேற. வாங்கி தர வக்கில்லாதவங்களுக்கு நினைப்பு எப்பவுமே இப்படித்தானே போகும். இனிமேல் இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல. நான் செத்தாலும் நீங்க வராதீங்க, நீங்க செத்தாலும் நான் வரமாட்டேன். அண்ணி அண்ணி நான் சொல்றது கேளுங்க. ஏன் கோவம் பண்றீங்க? அண்ணி அண்ணி இப்ப என்ன நடந்துச்சு? இப்படி பிரச்சனையை பெருசு பண்றீங்க? என்ன நடக்கணும்? மொத்த குடும்பமும் சேர்ந்து என் மேல திருட்டு பழி சுமத்துனீங்கல்ல. இல்ல அண்ணி, இன்னொரு பொண்ணா இருந்தா என்ன நான்ட்டு செத்துருப்பான். உங்க குடும்பத்துல வாக்கப்பட்டு என் உடம்பு என் மனசு மறந்து போச்சு. நான் போறேன். அண்ணி யோ இங்க பாரியா, உனக்கு உன் பொண்டாட்டி வேணும்னு நினைச்சா வீடு வந்து சேரு. இல்ல உன் ஆத்தாலும் உன் தங்கச்சி வேணும்னு நினைச்சா இங்கே கடந்து சாவு. அண்ணி அம்மா தாயே, உன் வீட்டுல இருந்து எதுவுமே எடுத்துட்டு போல. நான் இங்க இருக்கும் போதே என் மேல திருட்டு பழி போட்டேன். நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்னென்ன பழி என் மேல போட போறியோ பாரு. அண்ணி நல்லா பாரு. என்னடி இப்படி எல்லாம் பண்றீங்க? பாரு, என் போடுவதா என் துணிமணி மட்டும் தான் எடுத்துட்டு போறேன், வேற எதுவும் இல்ல. அப்புறம் நான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இதை காணும் அதை காணும் என் மேல பழி போடாத. சரி நான் போறேன். இந்த மனுஷனுக்கு வாக்குப்பட்டு அவமானம் தான் மிச்சம். நான் போறேன். ஏய் நில்றி, நான் சொல்றத கேளு. இன்னும் நீ சொல்ல போற? மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல, போயா. அண்ணா என்னடா நிக்கிற? போ
வா. விடுமா, போன போட்டும். பெரிய இவ அவ. அப்படி விட முடியாதுன்னு. போன போய் அண்ணிய கூட்டிட்டு வா. இல்லனா நீங்க 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போங்க. ஆமாண்ணே, இந்த மாதிரிலாம் வரும்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் அம்மா கிட்ட இதை பத்தி எதுவுமே பேச வேணாம்னு சொன்னேன். அதையும் மீறி அம்மா சொல்லிட்டாங்க. நான் என் புருஷனை தொலைச்சிட்டு நிக்கிற மாதிரி நீ நிக்க வேணான்னு. போன போய் அண்ணிய சமாதானம் பண்ணு போ. போன. அம்மா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணன் கிட்ட சொல்லு. ஆமாண்டா குமரா, நாம உடனே புறப்பட்டு போவோம். கொஞ்சம் இரு வரேன். நவீன், என்ன பாட்டி, ஊருக்கு போறப்பட்டீங்களா? எனக்கு தெரியும் பாட்டி. அத்தை சண்டை போட்டு போயிட்டாங்க, அதனால அம்மா உங்களையும் போக சொல்லிட்டாங்க. ஆமாப்பா, பாட்டி ஊருக்கு போயிட்டு இன்னொரு நாள் வரேன். படுத்துக்க. வசந்தி, பிள்ளைங்களை பாத்துக்க. நான் போயிட்டு ஃபோன் பண்றேன். சரிம்மா, நீங்க கிளம்புங்க. வாப்பா. கிளம்புறேன் வசந்தி. வாண்ணா. இந்தம்மா. அம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஏம்மா, உன் புருஷன் திருந்திட்டானா? இல்ல ஏதாவது வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. போன வாட்டி வந்தப்போ இந்த காஃபி கூட குடுக்காம அமிச்சிட்டீங்க. இப்போ அதாவது குடுக்கணும்னு தோணுச்சே. தாய் வீட்டு சீதனமா நினைச்சி குடிச்சிக்கிறேன். அம்மா, சக்கரை ரொம்ப கம்மியா போட்டிருக்க. இன்னொரு ஸ்பூன் போட்டிருக்கலாம். உன்ன மாதிரி எனக்கும் சக்கரை நோய் இருக்குன்னு நினைச்சிட்டியா? சரி இரு, ஒரு ஸ்பூன் தானே, நான் கொண்டு வரேன். எங்க போற? இரு இரு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, என்ன விஷயமா வந்திருக்க? இன்னும் கேட்கலையேன்னு நினைச்சேன். வசந்தி வீடு பக்கம் போயிருந்தேன். நீ எதுக்கடி அங்க போன? அவளே ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்கா. நீ போய் வேற ஏதாவது குழப்பிட்டு வந்துட்டியா? இல்லம்மா, சும்மா போய் பார்த்தேன். வசந்திக்கும் பிள்ளைங்களுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். யாரு? நீயா? ஆமாப்பா. வசந்திய நிச்சயதார்த்தத்துல வாய்க்கு வந்தபடி திட்டிட்டேன். சரி, அதுக்காக அப்படியே இருந்துட முடியும்? இல்ல உறவுதான் விட்டு போயிடுமா? சந்தைக்கு போய் 1 கிலோ ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கிட்டு போனேன். பாலுவன இருந்த வரைக்கும் எனக்கு பார்த்து பார்த்து பண்ணிச்சு. அதுக்காக பிள்ளைங்களை பார்க்கும்போது சும்மா கை வீசிட்டு போக முடியுமா? அதுக்கே 250 ரூபாய் செலவாயிடுச்சு. வசந்தி பிள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க. வீடு கலகலப்பா இருக்கு. என்னடி சொல்ற? அட ஆமாமா, வசந்தியோட அம்மா, அண்ணன், அண்ணி, இப்படி குடும்பமே சுத்தி உக்காந்துட்டு இருக்கு. 4-5 நாளா அங்கதான் இருக்காங்களாம். வசந்தி ரொம்ப விவரமானவதாமா. நம்ம வீட்டு ஆளுங்க யாரையும் சேர்க்கல, எல்லாம் அவங்க வீட்டு ஆளுங்களை தான் சேர்த்து வச்சிருக்கா. சரி இருக்கட்டும் மேடி. வசந்திக்கும் பிள்ளைங்களுக்கும் இந்த நேரத்துல எல்லாரும் பக்கத்துல இருந்தா அவங்களுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும்ல. நியாயமா பார்க்க போனா நாங்க தான் இருக்கணும். எங்களால தான் போக முடியாம போயிடுச்சு. அவங்களாவது அங்க இருக்கட்டும்.
சுத்தி 4 உறவுக்காரங்க இருந்தாதான் பிள்ளைங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் நம்ம வீட்டு ஜனங்க 4 பேர் அங்க போய் இருந்தா பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா? வசந்தி பாவம் ஒண்ணுமே தெரியாதவன் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவ ரொம்ப நல்லாவே பிளான் போட்டிருக்கா. நீங்க செங்கல்பட்டுல இருக்கிற இடத்த வித்து கொடுத்தாலும் அத அனுபவிக்க போறது என்னமோ அவங்க வீட்டு ஜனங்க தான். அத மனசுல வச்சுக்கங்க. காபி குடிச்சிட்டியா? ஏன் கிளம்ப சொல்றீங்களா? புரிஞ்சா சரிதான். எப்ப வந்தாலும் எங்க பொண்ணா இந்த வீட்டுக்கு வரலாம். வசந்திக்கு எதிரியா மட்டும் இங்க வராத. நான் கிளம்புறேன்ப்பா. நான் உங்க ரத்தம். ஆனா அவ எங்க இருந்தோ வந்தவ. அவ்வளவுதானே நீங்க பெருசா பேசுறீங்க? இந்த பாருமா, எங்களை பொறுத்த வரைக்கும் மகளும் ஒண்ணுதான், மருமகளும் ஒண்ணுதான். யாரும் இல்லாத நேரத்துல திட்டிக்கிட்டு ஒன்னா கூட்டிட்டா போலியா சிரிச்சு பழகிறது இதெல்லாம் வேணாம்மா. வாழ்க்கையில எப்பவும் உண்மையா இருக்க பாரு. அப்பதான் நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும். மா, நான் கிளம்புறேன். மத்த பொண்ணுங்களா தாய் வீட்டு சீதனமா அரிசி பருப்பு பொருள்னு எடுத்துட்டு போவாங்க. நான் மட்டும்தான் ஒண்ணுக்கும் உதவாத இந்த அட்வைஸை எடுத்துட்டு போனோம். வரம்மா. நமக்கு பிறந்த பொண்ணுதான், திருந்தாது. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இப்ப நல்லவ மாதிரி நடிக்கிறியா? இந்த கெட்ட புத்தி இருக்கிறதுனால தான் உன் புருஷன் உன்னை விட்டு ஓடிட்டான். உன் பொண்ணுக்கு புருஷன் ஓடி போயிட்டா, மருமக மட்டும் ஏன் புருஷனோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டியா? பாட்டி பாட்டி, மா, நாங்க வந்தது கூட தெரியாம என்னமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? லட்சுமி அத்தை அம்மா கிட்ட சண்டை போட்டு போயிட்டாங்க. பாட்டியும் பாவம் அழுதுட்டே போயிட்டாங்க. என்னம்மா நவீன் இப்படி சொல்றான்? சண்டை ஆயிடுச்சா? ஆமாம்மா, லக்ஷ்மி அத்தைய பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. தேவையில்லாத காரணத்துக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு. எப்படியோ என் தலையில கொட்டின அந்த பிசாசு இங்க இருந்து வெளியே போயிடுச்சு. பாட்டி மட்டும் இருந்திருக்கலாம். அதுக்குதான்மா அந்த குண்டு பூசணிக்காவை வர சொல்லாதீங்கன்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கல. நவீன இது வரைக்கும் அப்பா ஒரு வாட்டி கூட அடிச்சது இல்ல. நம்ம யாருமே அவனை திட்டினது கூட கிடையாது. குண்டு பிசாசு தலையில ஓங்கி கொட்டிடுச்சு. பரவாயில்ல விடுமா, சொந்தத்துக்குள்ள இப்படி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். குமரன் மாமாக்காகவாவது நாம இதெல்லாம் சகிச்சுட்டு தான் ஆகணும். சரி, நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, போங்க. சரிம்மா. வாடா நவீன், போலாம். சொல்லுண்ணா. அம்மா பேசுறேம்மா. சொல்லுமா, நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா? சேர்ந்துட்டோம்மா. நான் தான் இங்க வந்திருக்கேன். என் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு. இன்னும் 2 நாள் அங்கே இருக்கலாம் தான் நினைச்சு வந்தேன். எனக்கும் ஆறுதலா இருந்திருக்கும், குழந்தைங்களும் சந்தோஷமா இருந்திருக்கும். லட்சுமி விடலையே. உன் வீட்டுக்கு கிளம்பி வரும்போது உன்னையும் குழந்தைங்களையும் பார்க்க போறோமேன்னு சந்தோஷத்துல வந்தேன். ஆனா திரும்பி வரும்போது மனசு கஷ்டத்தோட தான் வந்தேன். அம்மா அழாதம்மா. நானே பல பிரச்சனையில இருக்கேன். இதுல நீ வேற அழுதிய மனசை கஷ்டப்படுத்தாத. என் பிள்ளைங்களோட வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குமா. சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளையை காணோமேன்னு நீ ஒரு பக்கம் தவிக்கிற. கூட பிறந்து தங்கச்சிக்கிட்ட அன்பு காட்டக்கூடாதுன்னு சொல்ற பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு என் பிள்ளை இங்கே தவிக்கிறான். என்ன வாழ்க்கைமா இது? நீ ஏன் கஷ்டத்துல இருக்க? வந்த இடத்துல லட்சுமி உன்னை கஷ்டப்படுத்தி அழ வச்சுட்டா. சொந்தங்களை நினைச்சாலே எனக்கு அப்படியே வெறுத்து போதுமா.